السلام عليكم يا أخي يا أختي السلام عليكم يا أخي يا أختي السلام عليكم يا أخي يا أختي السلام عليكم. அன்பார்ந்த வலைத்தள நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் அன்பு மரலும் நம் அனைவர் மீது உண்டாகட்டும். உலகத்திலே ஜீவித்திருப்பதற்கு அடிப்படை காரணமே குடும்பம்தான். குடும்பம்தான் மனித இனம் ஜீவித்திருக்க காரணமாக அமைகிறது. இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தெரியும். திருக்குர்ஆனில் 4:1 வசனத்திலே இறைவன் மிக அழகாக இப்படி குறிப்பிடுவான். யா யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா வ பத்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரம் வ நிஸா. பொதுவாக அழைத்து சொல்கிறான் மனித குலத்தை, மனிதர்களே, உங்களது இறைவனை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அவன் யார் தெரியுமா? ஒரே உயிரிலிருந்து உங்களை படைத்தான். ஆதம் அல்லது ஏவாள் அவர்களிடத்தில் இருந்துதான் உங்களை படைத்தான். அவரிலே இருந்துதான் அவருடைய துணையை படைத்தான். ஆதாம் ஏவாள்ங்கிறதைத்தான் ஹவ்வா என்று நாம் சொல்கிறோம். ஹவ்வா அவர்களை அந்த ஆதமுடைய விழாவிலிருந்து எடுத்து அல்லாஹ் இறைவன் படைத்தான். இந்த 2 பேர் உருவானதற்கு பிறகு இறைவன் சொல்கிறான், அவ்விருவரிலிருந்து தான் ஏராளமான ஆண்களும் பெண்களையும் இறைவன் உலகத்திலே பரவலாக்கினான். சுருக்கமாக சொல்ல போனார், மனித இனம் ஜீவித்திருப்பதற்கு அடிப்படையாக இருப்பதே குடும்ப அமைப்பு தான். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஆண் மற்றும் பெண் குழந்தைகள், ரிஜாலன் கசீரம் வனிசால், ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்திருக்கிறான். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவர்களுடைய கூட்டமைப்பு தான் குடும்பம். இந்த குடும்பம் செழிப்பான முறையிலே, ஆரோக்கியமான முறையிலே இருந்து கொண்டு இருக்கும் காலம் வரைக்குத்தான் மனித இனம் ஜீவித்திருக்க முடியும். இந்த குடும்ப அமைப்பில் கோளாறு ஏற்பட்டு, குழந்தைகள் பெறுவது தடைப்பட்டு, இவ்வாறுபட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் போது மனிதர்கள் தவறி இழைக்கக்கூடிய காலகட்டத்தில் மனித இனப்பெருக்கம் இருக்கிறது. இந்த மனித இனம் ஜீவித்திருப்பதற்கே வழி இல்லாமல் போய்விடும். அதனால் தான் இறைவன் இப்படி சொல்லுகிறான், இத்தகைய உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். அவன் தான் உங்களை படைத்தான், உங்களுடைய துணையை படைத்தான், உங்களில் இருந்து ஆண்களையும் பெண்களையும், ஆண் குழந்தைகளையும் பெண்களையும் படைத்தான், குடும்ப அமைப்பை உருவாக்கினான். நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இத்தகைய சேவைகளை உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கக்கூடிய, உங்களை படைத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரட்சகனை நீங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன? அவனுடைய உத்தரவை ஏற்று அவன் எதை செய்ய வேண்டும் என்று அனுமதித்திருக்கானோ அதை மட்டும் செய்து, எதை செய்யக்கூடாது என்று அவன் தடை விதித்திருக்கின்றானோ அதை விட்டெல்லாம் விலகி வாழ்வதுதான் இறைவனுடைய அச்சம். நான் ஒரு தனி இடத்தில் இருக்கிறேன், யாருமே பார்க்கவில்லை, நான் களவாடினால் என்ன, தவறான உறவு கொண்டால் என்ன, திருடினால் என்ன என்று நினைக்கும் போது, இல்லை, யாரும் இல்லாவிட்டாலும் உன்னை படைத்தவன் ஒருவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கக்கூடிய அச்ச உணர்வு இருக்கிறது. இதை நீங்கள் அஞ்சி வாழுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم يا أخي يا أختي السلام عليكم.